Hi friends, இன்னைக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போற பிளாஸ்டிக் கவர், பிளாஸ்டிக் பாட்டில் இதெல்லாம் வச்சு ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நம்ம வீட்லயே பெட்ரோல் தயாரிக்க போறோம். அது மட்டும் இல்லாம 1 கிலோ பிளாஸ்டிக்ல இருந்து எந்த அளவுக்கு நமக்கு பெட்ரோல் கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்காக நான் ஃபர்ஸ்ட் இதே போல ஆயில் டின் ஒன்று வாங்கியிருக்கோம். கூடவே ஜிஐ பைப் ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி 2 அடியில வாங்கியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இந்த ஜிஐ பைப்பை கரெக்டாக அந்த டின்னோட கார்னர்ல இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பைப்போட சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி அதில் ஓட்டணும் போட்டுக்கலாம். இதே போல இந்த பைப்போட ஒரு 2ல த்ரெட் இருக்க மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுல் லென்த் நமக்கு தேவை கிடையாது. இதுல இருந்து 1 அடி மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே இந்த பைப்புக்குள்ள ஜிஐ கப்ளிங் ஹோஸ் காலர் ரெண்டும் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் அந்த பைப்பு கூட சேர்த்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு இதுலேருந்து கொஞ்சம் கூட ஏர் கேப்பே இருக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த த்ரெட்டெல்லாம் சுற்றி நான் டெஃப்லான் டேப் போட்டு சுற்றிக்கிறேன். இதே போல் நம்ம அந்த ஹோஸ் காலர்லேயும் நம்ம டெஃப்லான் டேப் வச்சு சுற்றிட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த டின்னில் அப்படியே ஓட்ட போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த பைப்போட அளவுக்கு ஓட்டப்பட்டாச்சு. இப்போ இதை சுற்றி கொஞ்சம் கூட ஏர் கேப் இல்லாத அளவுக்கு ஒட்டி எடுத்துக்கலாம். இதுக்காக நான் எம்சில் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த எம்சில் நல்லா ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி எடுத்து அந்த பைப்பை சுற்றி ஒட்டி விட்டுலாம். அடுத்ததான் நான் பிளாஸ்டிக்கில் இதை போல் சின்ன டப்பான்னு வாங்கியிருக்கேன். கூடவே இதை போல் நல்லா அழுத்தமான ஹோஸும் வாங்கியிருக்கேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 mm இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் இருக்குது. இப்போ நம்ம இந்த 3 மீட்டர் அப்படியே யூஸ் பண்ண போகிறதில்ல, 2 மீட்டர் ஒரு பாதியாகவும் 1 மீட்டர் ஒரு பாதியாகவும் ரெண்டாக யூஸ் பண்ண போகிறோம். அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து அந்த ஓசை என்ன பண்ண போகிறோம்னா அந்த பிளாஸ்டிக் டப்பா இருக்குல்ல, அதோட கேப்பில் நான் வைக்கிற பாருங்க, இதே போல் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஓஸோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மூடிக்கு மேல் பக்கத்தில் 2 இடத்துல அப்படியே ஓட்ட போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த ஓஸ் 2த்தையும் உள்ளார ஒரு 3 இன்ச் இருக்கிற மாதிரி அந்த மூடிக்கு மேல் பக்கத்துல இருந்து அப்படியே உள்ளார விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த மூடிக்கு உள்பக்கம் வெளிப்பக்கம் 2 பக்கம் வந்து கொஞ்சம் கூட ஏர் கேப் இல்லாத மாதிரி அந்த மூடோட சேர்த்து அந்த ஹோஸ் நல்லா எம்சில் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம அப்ளை பண்ண அந்த எம்சில் நல்லாவே காஞ்சி செட் ஆயிடுச்சு. இதில் நமக்கு 1 மீட்டரில் அந்த ஹோஸ் சைடு வந்து ரைட் சைடில் இருக்குது. அதே போல் 2 மீட்டர் உள்ள லெஃப்ட் சைடில் இருக்குது. இப்போ நம்ம அந்த 2 மீட்டர் ஹோஸை என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஹோஸ் காலர் ஃபிக்ஸ் பண்ணோம்ல, அதுக்கு மேலே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹோஸை நம்ம டேரெக்டாக அப்படியே ஃபிக்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஹோஸை லைட்டாக அப்படியே ஹீட் பண்ணி கொஞ்சம் அப்படியே லூஸ் பண்ணி அப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே போல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட ஹோஸ் கிளிப் போட்டு நல்லா டைட்டாக அப்படியே ஸ்க்ரூ பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த லென்த்தாவில் அந்த ஹோஸ் சைடு என்ன பண்ணியிருக்கோம், அந்த தகர டின்னுக்கு மேலே வச்சு அந்த ஹோஸ் காலோட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதே போல் நம்ம கம்மியாக வச்சு அந்த ஹோஸோட இன்னொரு பக்கத்தை ஒரு 1.5 லிட்டர் வாட்டர் கேனோட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணியிருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர் கேனோட கேப்பில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு அதில் ஒரு சின்ன ஒரு பைப் ஒன்று வச்சிருக்கேன். இப்போ நம்ம அந்த பைப்பை சுற்றிடும். அதே போல் கீழே அந்த ஓட்டை போட்டு அந்த ஹோஸ் வச்சிருக்கோம். அந்த ஹோஸை சுற்றி ஃபுல்லாக நம்ம எம்சில் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம். நம்ம எங்கெல்லாம் எம்சில் வச்சு அப்ளை பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூட ஏர் கேப்பே வரக்கூடாது. அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம ஒட்டினா அந்த எம்சில நல்லா காஞ்சி செட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒட்டின எம்சிலாம் நல்லா காஞ்சி நம்ம பெட்ரோல் தயார் பண்ணுறதுக்கான ஒரு செட்டப் ஒன்று ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பெட்ரோல் தயாரித்தோம்னா மூலப்பொருள் இருக்குல்ல, அதை எடுத்து வந்திருக்கோம். அது என்னதுன்னா அந்த பிளாஸ்டிக் கவர்ஸும் கொஞ்சம் பிளாஸ்டிக் தான். இது கிட்டத்தட்ட 1.5 கிலோ இருக்கும் பிளாஸ்டிக் வேஸ்ட். இந்த பிளாஸ்டிக் பாட்டில் 1 கிலோ, இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் தான் ஒரு 1/2 கிலோ இருக்கும். மொத்தமாக 1.5 கிலோ நம்ம பிளாஸ்டிக் வேஸ்ட் இருக்கு. இந்த பிளாஸ்டிக்லாம் நம்ம ஏதோ ஒரு வகையில் ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணாதான் அழியுமே தவிர டேரக்டாக நம்ம அப்படியே தூக்கிவிட்டோம்னா எந்த காலத்துலையும் அழியவே அழியாது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ நம்ம இந்த 1.5 கிலோ பிளாஸ்டிக் வேஸ்ட் என்ன பண்ண போறோம்னா அந்த தகர டின்னுக்குள்ள 1 by 1 அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கலாம். நமக்கு இதுல இருந்து எப்படி பெட்ரோல் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கலாம். நம்ம நார்மலா பெட்ரோல் அந்த குரூட் ஆயில் இருக்குல்ல, அதுல தான் தயாரிப்பாங்க. அப்படி தயாரிக்கிற அந்த பெட்ரோலோட கடைசி படி வந்து அந்த பிளாஸ்டிக். அதாவது ஃபைனலா ஒதுங்குற தேவையில்லாத பார்ட்ஸ் தான் அந்த பிளாஸ்டிக். அப்படி ஒதுங்குற அந்த பிளாஸ்டிக்லயும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பெட்ரோலோட கண்டென்ட் இருக்கும். இந்த பிளாஸ்டிக்கை இப்போ நம்ம பண்ண போற மாதிரி ஒரு கரெக்டான சேம்பர்ல வச்சு ப்ராசஸ் பண்ணோம்னா அதுல இருந்து நம்ம பெட்ரோல் எடுக்கலாம். இதுல இருந்து நமக்கு எவ்வளவு பெட்ரோல் கிடைக்க போகுது அப்படிங்கறத நம்ம ஃபைனலா தான் பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக்லாம் எந்த அளவுக்கு உள்ளார திணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லா உள்ளார திணிச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபுல்லாக திணிச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே இருக்கிற இந்த சின்ன ஹோல்ஸ் இருக்குல்ல, இதையும் நம்ம அடைக்கணும். அதுக்காக இதே போல் இருக்கிற ஒரு தகர ஷீட் தான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த தகர ஷீட்டை அந்த ஹோல்ஸோட சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்து எம்சில் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ஃபுல் செட்டப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதோட பிளாஸ்டிக்னா ஃபுல்லாக ஹீட் பண்ணி பெட்ரோல் தயாரிக்க வேண்டியதான். இதுக்காக கொஞ்சம் அவுட்டோர் வந்திருக்கும், அடுப்பில் செட் பண்ணியாச்சு. இப்போ அதே செட்டப்பில் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஹோஸ் ரொம்ப கீழே தனியாக வந்துச்சு, அதுக்கு ஒரு கம்பிள் வச்சு கட்டியிருக்கேன். அதே போல் கீழே அந்த சின்ன டப்பா, அடுத்து ஃபைனல் அந்த வாட்டர் கேன் இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வைக்கிறது மட்டும் இந்த சின்ன டப்பா ஒன்று வச்சோம்ல, அது கீழே கொஞ்சம் பெரிய டப்பா ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். அதை அப்படியே கீழே வச்சுருவோம். கீழே வச்சுட்டு இதை சுற்றிலும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐஸ் கட்டி ஃபில் பண்ண போகிறோம். ஐஸ் கட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் எதுக்காக சொல்லிட்டு நான் பிறகு வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஐஸ் கட்டி ஃபில் பண்ணிக்கலாம். தண்ணியெலாம் நம்ம டப்பா மிதக்க ஆரம்பிக்குது, அதனால் சப்போர்ட்டுக்கு மேலே 2 வெயிட்டை வச்சிடறேன். அவ்வளோதான். அதே போல் ஃபைனலாக வச்சோம்னா ஒரு வாட்டர் கேனு. இதில் என்ன பண்ண போகிறோன்னா தண்ணியை ஃபில் பண்ணிக்க போகிறோம். கரெக்டாக வச்சு அந்த ஹோஸ் உள்ளே இருக்குல்ல, அது முழு அளவுக்கு ஊற்றினா போதும். இதை போய் க்ளோஸ் பண்ணிடுவோம். கேப் ஏற்படாது, ஃபுல்லாக டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வைக்கலாம். நமக்கு பற்ற வச்சு தான் அடுப்பு நல்லாவே எரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அந்த காற்றுனால சுற்றி அடிக்குது, ஒழுங்காக எரிய மாட்டுது. இப்போ இந்த டேபிள் வச்சுருக்கோம் கொஞ்சம் மறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் நின்று எரியுது. நம்மளுக்கு பிளாஸ்டிக் உருக ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் சத்தம் கேட்குது உள்ளார. இன்னும் கொஞ்சம் நாள் எரிக்கிற மாதிரி தான் இருக்கும், அப்படியே எரிச்சு விட்டே இருப்போம். இதுக்கு நம்ம மேக்ஸிமம் ஒரு 1 ஹவராக எரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹை டெம்பரேச்சர் எப்போ வருதோ அப்போ தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதனால் கேப் போடாமல் ஃபுல்லாக நம்ம எரிச்சிக்கிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒட்டின அந்த எம்சிலோட கேப்லாம் கொஞ்சம் கூட ஏர் கேப்பே இல்லாமல் இருக்கணும். நான் ஃபஸ்ட்லேருந்து இதான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். நம்ம பிளாஸ்டிக் எரியறனால வேறு கேஸ் ஃபுல்லாக நம்ம இந்த சின்ன டப்பாவில் ஸ்டோர் ஆகணும். அப்போ நமக்கு அதிகப்படியான கொஞ்சம் பெட்ரோல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா கம்மியாக தான் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம எரிக்க ஆரம்பிச்சு ஒரு 20 நிமிஷம் இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த ஹோஸ் வழியாக நல்லாவே நம்மளுக்கு கேஸ் வெளியில் வருது.
இந்த கேஸ் இதே போல் எவ்வளோ நேரம் வெளில வந்துகிட்டே இருக்கோ அவ்வளோ நேரத்தை நம்ம ஃபுல்லாக எரிச்சு விட்டுட்டே இருக்கணும். ஒரு கட்டத்தில் அந்த கேஸ் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அதுதான் நம்ம ப்ராசஸ் நிறுத்துறதுக்கான நேரம். அது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக நல்லா எரிச்சு விட்டுட்டே இருக்கலாம். இப்போ ஒரு ½ அன் ஹவர் ஆகுது. இப்போ பாருங்கள் அந்த ஹோஸ் உள் சைடில் நல்லா வேர்த்து அப்படியே துளி துளியாக நிற்குது. இது எந்த அளவுக்கு வீடியோவில் தெரியுதுன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் நேரில் நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம செலக்ட் பண்ணுற ஓஸும் இதே போல் நல்லா ஸ்ட்ராங்கான ஓஸாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். இல்லை அப்படின்னா அந்த ஓஸும் இடையில அந்த ஹீட்னால கொஞ்சம் இலகிறது வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக்னா ஃபுல்லாக ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணுறதுனால அதுலேருந்து எப்படி நம்மளுக்கு பெட்ரோல் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரமாக எரிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம உள்ளாரப்பட்ட பிளாஸ்டிக்னா ஆல்மோஸ்ட் எரிஞ்சிருக்கும். இப்போ அந்த பிளாஸ்டிக்லாம் எரிஞ்சு மெல்ட் ஆகலாம் வர கேஸ் இருக்குல்ல, அது இந்த ஹோஸ்ல நமக்கு ட்ராவல் ஆகும். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் ஹோஸ் நல்லா தெளிவாக இருந்துச்சு, இப்போ அப்படியே ஃபாகாக இருக்குது. இது வழியாக அந்த கேஸ்லாம் ட்ராவல் ஆகி நம்ம இங்கே ஒரு டப்பா ஒன்று வச்சோம்னா, சின்ன டப்பா அங்கே வந்திருக்கும். இந்த டப்பா இங்கே என்ன ஒர்க் பண்ணுதுன்னா கண்டென்சேஷன் சேம்பர் அப்படி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதை சுற்றி நம்ம ஃபுல்லாக கூலிங் பண்ணுறதுக்காக நம்ம ஐஸ் கட்டி போட்டு வச்சிருக்கோம். இப்போ இதுலேருந்து கேஸாக வர்றது அந்த கூலிங்லாம் என்ன ஆகுனா லிக்விடாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். அதுதான் நமக்கு பெட்ரோல். இப்போ அது வந்து எக்ஸ்ட்ரா வர கேஸ் இருக்குல்ல, அதாவது இந்த பிளாஸ்டிக் எரியறதுனால வர கேஸ், அதனால் இது வழியாக நமக்கு அவுட் ஆகும். இது வழியாக அவுட் ஆகிற கேஸ்லேயும் கொஞ்சம் பெட்ரோல் கலந்துருக்கும். அதனால இதை ஃபயர் பண்ணால் ஃபயர் ஆகும். இது நல்லாவே நின்று எரியும் இந்த கேஸ். ஆனால் இங்கே நல்லா காற்று அடிக்கிறதுனால கரெக்டாக நிற்க மாட்டேது, அணைஞ்சு போகுது. இப்படி நம்ம ஃபயர் பண்ணுறப்ப அது பேக் ஃபயர் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வாட்டர் கல்லில் தண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் அந்த பபிள்ஸ் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்படின்னா நம்ம எரிக்க நிறுத்திக்கலாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு இதில் எந்த அளவுக்கு பெட்ரோல் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்த்தலாம். அதில் என்ன வெடிக்கிற சத்தம்லாம் கேட்குது. வாவ், பெட்ரோல் இருக்கிற உள்ள இங்கே இருக்கான கலர் தான் ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்ல அழுத்தமாக இருக்குது. அப்பா, நமக்கு இந்த அளவுக்கு பெட்ரோல் வந்திருக்கு. ஆனால் கலர் ரொம்ப மாற்றமாக இருக்குது. கொஞ்சம் கூட பெட்ரோல் கலரில் கிடையாது, ஒரு லைட்டாக ஒரு வெள்ளை கலர் கலந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம ஃபுல்லாக ஒரு பியூரான பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் பியூரிஃபை ப்ராசஸ்லாம் பண்ணோம்னா பெட்ரோலாக மாறத்து வாய்ப்பு இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட 1.5 கிலோ பிளாஸ்டிக் வேஸ்ட்டு பிளாஸ்டிக் கவர்லாம் எரிச்சோம். அதில் பார்த்தீங்கன்னா 100 மில்லி தான் நமக்கு பெட்ரோல் கிடச்சிருக்கு. ஆனால் அது பார்க்குறதுக்கு பெட்ரோல் மாதிரி தெரியவே இல்லை. ஒரு மாதிரி வெள்ளை கலர் கலந்த மாதிரி இருக்குது. ஆனால் அதோட ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நெடியேறுது. ஆனால் பெட்ரோல் வழி லைட்டாக வருது. இதை நம்ம பற்ற வச்சு பார்த்தலாம் எந்த அளவுக்கு ஃபயர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பா, பெட்ரோல் மாதிரி தான் எரியுது. உண்மையாக ரொம்ப நேரம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம பெட்ரோலாக இருந்தால் எந்த அளவுக்கு எரியுமோ அந்த அளவுக்கு தான் எரிஞ்சிட்டு இருக்கு. அதையும் தாண்டி எரியுதுன்னே சொல்லலாம். உண்மையாக இதுலேருந்து இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அது அங்கே பில்லாக இருந்தாலும் ஒரு அவ்வளோ நேரம் எரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதான் இங்கே பிளைனான ஒரு பிளேஸ் இருக்குது. இங்கே ஊற்றி எரிய வச்சு பார்ப்போம். அதுவும் தண்ணி ஈரமாக வரதுக்கு தர இது எவ்வளோ நேரம் எரியுதுன்னு பார்ப்போம். இதை இன்னும் நம்ம பியூரிஃபை பண்ணி நம்ம 2 வீலர்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு தெரியல. இதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மற்றபடி நாங்கள் இந்த வீடியோ மேக் பண்ணதில் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. ஆனால் இது பெட்ரோலையும் தாண்டி நல்லா ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. பெட்ரோலாக இருந்தால் லைட்டாக கொஞ்சம் நேரம் எரியும், அப்படியே ஆஃப் ஆகிடும். இது பாருங்கள் அப்படியே நின்று எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒருவேளை நம்மளுக்கு வர்ற அந்த கேஸில் எதுவும் இந்த பிளாஸ்டிக்கோட கண்டென்ட் எதுவும் கலந்துருக்குமா, அதனால அப்படி நின்று எரியுமா அப்படிங்கிறதும் டவுட் இருக்குது. ஆனால் கன்ஃபார்மாக எனக்கு அதை பற்றி தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா வீடியோக்கு மறக்காமல் லைக் ஒன்று கொடுத்துருங்க. அந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் முத்து மற்றும் கலை.